கூலி எப்போ ரிலீஸ் அது? இது ஒரு ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம், தெரிஞ்சுக்கூடிய உரிமை. கூலி 14ஆம் தேதி ரிலீஸ். இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்கு மேலே ரிலீஸ் சார். ஒரு 8ஆம் தேதியும் 10-11 படத்துக்கு மேலே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ ரிலீஸ் பண்றது? ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், ஒரு காரணத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம். 1ஆம் தேதினா அது 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு, அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல இருந்து 14 வரைக்கும் 13 வரைக்கும் கேப் இருக்கு, அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார். இன்னைக்கு இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படங்கள், சின்ன ப்ரொடியூசர், சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க. அந்த பயத்துல தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி. அடுத்துட்டு அதே மாதிரி பயத்துல வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதான், சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுங்க, சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கணுங்க. ஒரு மால்ல 10 தியேட்டர்னா நீ 8 தியேட்டர் அந்த பெரும்பான்மைன்னு சொல்றாங்கல்ல பெரிய படங்கள் நீங்க யூஸ் பண்ணுங்க. 2 தியேட்டர் ஒதுக்குங்க. 2 தியேட்டர்ல 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில 80 தியேட்டர் இருக்கா? நான் சரி, நீங்க ஒரு 60 தியேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தியேட்டர் சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நினைச்சா முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்க சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை. இப்போ அப்போ சினிமா நினைப்பாங்க. இங்க நம்ம தயாரிப்பாளரை குறை சொல்றோம், பெப்சியை குறை சொல்றோம், இயக்குனர் சங்கத்தை குறை சொல்றோம். நாங்க என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியா வரும். அரசு சினிமா மேல நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமால தான் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கு இங்கேதான் வரி போயிட்டே இருக்கு. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம வரி முக்கியம் இல்லை, நம்ம பஞ்சவடம். அதனால கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகுறாங்க சார். இந்த 10 கட்டையில 1000 மீன் ரிவர்ஸில் விழுகும். கிராமக்குள்ள வந்து தெரியும். மற்ற மீன்லாம் நேரம் போகும், வளைவு. இந்த இதுக்கு மட்டும் ஆப்போசிட்ல போய் விழுவோம். அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்தில் விழுந்துறாங்க. அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். இந்த போகி சரியா தவிர ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க, அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க, கொளுத்தி விட்டு போகின்னு டைட்டில் போடுவார். அதான் கரெக்ட். பழைய கொளுத்துறது இல்லை, கெட்டதை கொளுத்துறோம், அதான் போகி. அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டா அவர் டைரக்டர் முத்திரைய பதிச்சிட்டாரு. முன்னெல்லாம் படம் இந்த பேய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீடு பயமாவே இருக்கும். நம்ம எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, 8 கிலோமீட்டர் சிவகங்கை டவுனு. இங்கேருந்து சாயந்தரம் அழகாக ஹாப்பியாக போயிடுவோம் பேய் படம் பார்க்குறதுக்கு. பாட்டு வரும்போது 8 கிலோமீட்டர் ரோட்டில் லைட் இருக்க ஒன்றும் இருக்காது, சைக்கிளில் வரணும். இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும்போது பக்கு பக்குங்கும். ஏதாவது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சா கூட வெகிருக்கும். வீடு சேர வரைக்கும் அப்படி இருக்கும். அது பேய் படம் பார்த்தா. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது, போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிருங்குது. பேய் படம் பார்த்தா வந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது. சமுதாயம் அவ்வளவுக்கு மோசமா போச்சு. பேயோட இன்னைக்கு சமுதாயம் மோசமா இருக்கு. மார்ச்சில ஒரு பெண்ணோட பாடியோட நிம்மதியா கொடுக்க முடியல, செத்து போன பாடியோட நிம்மதியா கொடுத்து வெளியே நிக்க முடியலங்கிற சூழ்நிலை இன்னைக்கு. அதை வச்சும் புழப்பு நடத்துறாங்கன்னா எவ்வளவு கேவலம், கேவலத்தின் உச்சம்.
ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமைன்னா ஒண்ணே ஒன்று தான். வில்ல ஒரு பொண்ணை கற்பழிப்பான். பார்த்த வரைக்கும். அப்போலாம் எம்ஜிஆர் காலத்துல, ரஜினி காலத்துலலாம் ஹீரோ தங்கச்சிய கற்பழிப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா எங்க சிசிடிவி கேமரா இருக்கு? எங்க கேமரா வச்சிருக்கான்? எங்கெல்லாம் லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அது பெண்களை நிர்வாகம் போட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. விதவிதமா விதவிதமா இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு மார்ச்சல்ல ஒரு பெண்ணோட பாடியும் வச்சு இவ்வளவு கேவலமா புலப்படுத்துறாங்க. இதுல விட உச்சம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது. அவன் தான் வாழ்க்கையை நடிச்சிருது. இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு நடிச்சிருது. அந்த நம்பிக்கையில சில போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சந்தேகம் வந்தா தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும். சந்தேகம் இல்லைங்கிறது எப்படி பயம் வரும்? அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்றான். இந்த மார்ச்சுரியில டெட் பாடியை வச்சு பண்றதை விட இந்த காதல்ங்கிற பேர்ல பண்றாங்கல்ல, இதோட அது கொடுமை சார். இதோட மிருகத்துக்கு சமம். அப்படி எல்லா வகையிலும் இன்னைக்கு பெண்களை எங்க நிம்மதியா லவ் பண்ண முடியல, நிம்மதியா காலேஜ் போக முடியல, நிம்மதியா பள்ளிகள் ஸ்கூல் போக முடியல. ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும், அதான் இயல்பு. ஆனா இன்னைக்கு அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு. மனுஷன் காட்டு முன்னாடி ஆகியிருக்கான். அறிவியல் வளர்ந்தா மனுஷத்தன்மை மனித வளரணும்ல. இன்னைக்கு மிருகங்களும் வளர்றாங்க. அறிவியல் வளர மிருகங்கள் சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல கருத்து, ஒரு சமூக அக்கறையோட நம்ம விஜயசேகரன் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் கமர்ஷியல் இல்லாம ஒரு பொறுப்பா நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த 1ஆம் தேதி வந்த படங்கள்ல சார் ஒரு 4-5 படம் பிடிச்சிருக்கு. ஹாப்பி. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அக்யூஸ்ட் ஹிட்டு, சரண்டர்னு படம் அதுவும் நல்ல ஹிட்டு, முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர், நல்ல ஹிட்டு, போகிக்கு நல்ல பேர். இந்த வாரம் வந்த படங்கள்ல ஒரு 4-5 படம் ஒரு நல்ல பேருங்க, அதே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இங்க விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பகிர்ந்துட்டதை விட இப்பதான் தெரியுது பெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமா வர சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் வாழ்த்து போறதுக்கு இல்ல, வாழ்த்து போற வீட்டுக்கு போயிருக்கலாம், பெப்சிக்கு போயிருக்கலாம். சில கோரிக்கையில அழுத்தமா வச்சிடணும், பொங்கி எழுந்துடணுமா வந்து உங்களை வர வச்சிருக்காங்க சார். நீங்க நாங்க நிறைய நான் பார்த்துருக்கோம் உங்களை மாதிரி பொய் சொல்லாதீங்க.